தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரியரோட குரல் அப்படிங்கிறது வெறும் ஒரு அரசு ஊழியரின் கோரிக்கை மட்டும் இல்லைங்க. அது ஒரு தலைமுறையின் எதிர்காலம் பேசும் குரல்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மண்ணில் மருத்துவரை உருவாக்குபவரும் ஆசிரியர் தான், விஞ்ஞானியை உருவாக்குபவரும் ஆசிரியர் தான். ஒரு ஏழை குடும்பத்தில் குழந்தையை IAS அதிகாரியாக மாற்றும் சக்தியும் ஆசிரியர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அந்த ஆசிரியரே பல ஆண்டுகளாக ஒரே வேலை ஒரே தகுதி, ஆனால் ஏன் வேறு வேறு சம்பளம் என்று கேட்டு போராட வேண்டிய நிலை உருவாயிருக்கு. தமிழக கல்வி வரலாற்றில் மிகப்பெரிய வேதனைகளில் ஒன்றாக மாறியிருக்கு இந்த விஷயம். 16 வருஷங்களாக நீடித்து வரும் இந்த சம வேலை சம ஊதியம் போராட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் சேலரி இஷ்யூ மட்டும் இல்லைங்க. அது ஆயிரக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்களின் டிக்னிட்டி, ஃபேமிலி ஸ்ட்ரகிள் அண்ட் ஆல்சோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எமோஷனல் சர்வைவல் பற்றிய மிகப்பெரிய சமூக நீதி கேள்வியாகவே மாறியிருக்கு. அந்த சூழ்நிலையில் தான் இப்போது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசு இந்த நீண்ட கால சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வுக்கான முக்கிய முடிவு எடுக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் மத்தியில் புதிய நம்பிக்கையும் அதே நேரத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் உருவாயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஆட்சியேற்ற சில நாட்களிலே பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது. இந்த அரசு அட்லீஸ்ட் எங்கள் வேதனையை கேட்க தயாராக இருக்குது அப்படிங்கிற மனநிலையில் உருவாயிருக்கு. ஒரு பக்கம் பல வருஷங்களாக தீர்வு கிடைக்காமல் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களினோட கண்ணீர், இன்னொரு பக்கம் இப்போது பள்ளிக்கூடங்களில் சாக் பீஸ் பிடித்து நிற்கும் ஆயிரக்கணக்கான இளம் ஆசிரியர்களின் எதிர்கால நம்பிக்கை. இந்த இரண்டிற்கும் நடுவே நிற்கும் அரசியல் தருணமாக இப்போது தமிழக கல்வித்துறை மாறியிருக்கு. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சம வேலைக்கு சம ஊதியம் போராட்டம் செய்து நடத்திய ஆசிரியர்களுக்கு ஒரு ரியலி குட் நியூஸ் சொல்ல போகிறதாக தமிழக வெற்றிக்கழக தலைவரும் நம்மளுடைய முதலமைச்சருமான விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்கள் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் சில பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா வெறும் சம்பள விவகாரங்களாக மட்டும் இருக்காதுங்க. அது ஒரு தலைமுறையோட மரியாதைன்னே சொல்லலாம், உழைப்பின் மதிப்புன்னு சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அரசு எங்களை உண்மையில் புரிந்து கொள்கிறதா என்ற அடிப்படை கேள்விகளாக மாறியிருக்கு. அந்த வகையில் இப்போது தமிழக பள்ளி கல்வித்துறையில் 16 வருஷங்களாக நீடித்து வரும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம் வெறும் சேலரி ரிவிஷன் இஷ்யூ மட்டும் இல்லைங்க. அது ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களின் வாழ்க்கை வேதனையாக மாறியிருக்கும் மிகப்பெரிய சமூக அரசியல் விவகாரம்னே சொல்லலாம். இப்போ விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசு இந்த நீண்ட கால சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வுக்கான முக்கிய முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மத்தியில் புதிய நம்பிக்கை உருவாயிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆட்சியேற்ற சில நாட்களிலேயே அரசு ஊழியர்கள் அண்ட் ஆல்சோ ஆசிரியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு அறிவித்தாங்க தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள். இந்த அரசு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் எங்களுடைய குரலை கேட்க தயாராக இருக்குது அப்படிங்கிற மனநிலையை பல ஆசிரியர்களிடம் உருவாக்கியதாக கல்வித்துறை வட்டாரங்கள் கூறுது. ஆனால் இந்த விவகாரத்தின் பின்னணி ரொம்ப ஆழமானதுங்க. 2009ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட 6வது ஊதியக்குழு பரிந்துரைகளின் தான் இந்த பெரிய சேலரி டிஸ்பாரிட்டி உருவாயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர்ந்த அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டதுங்க. ஆனால் அதே கல்வி தகுதி, அதே வேலை, அதே கிளாஸ் ரூம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்ட ஆசிரியர்கள் 2009 ஜூன் 1க்கு பிறகு சேர்ந்தபோது குறைந்த அடிப்படை சம்பளம் வழங்கப்பட்டது. ஸோ இதனால தான் ஒரே பள்ளியில் ஒரே பாடத்தை கற்பிக்கும் 2 ஆசிரியர்களிடையே ஆயிரக்கணக்கில் சேலரி கேப் உருவாயிருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஆசிரியர் 45,000 வாங்குறாங்க அப்படின்னா பக்கத்திலேயே அதே குவாலிஃபிகேஷன் கொண்ட இன்னொரு ஆசிரியர் 30,000 இல்லைன்னா அதுக்கும் குறைவாக தான் சம்பளம் பெறும் நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா சேம் ஒர்க் சேம் பே என்ற கோரிக்கையை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆசிரியர் போராட்டங்களில் ஒன்றாக மாற்றியது. ஸோ ஆசிரியர்கள் பலமுறை கூறிய ஒரு வேதனை மிக முக்கியமானதுங்க. நாங்கள் வேறு வேலையே செய்யலை, ஒரே கரும்பலகையில் ஒரே குழந்தைகளுக்கு ஒரே புத்தகத்தை கற்பிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சம்பளத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ வேறுபாடு என்ற கேள்வி தான். இந்த கேள்வி தான் இப்போது அரசியல் ரீதியாகவும் பெரிய மாரல் இஷ்யூவாக மாறியிருக்குங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பின் சமத்துவ கொள்கை, உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், லேபர் ரைட்ஸ் பிரின்சிபல் எல்லாவற்றிலும் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் என்ற கருத்து பலமுறை வலியுறுத்தப்பட்டிருக்கு.
அதனால தான் ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை வெறும் சேலரி டிமாண்டாக மட்டும் பார்க்கலைங்க, நியாயத்திற்கான போராட்டம் என்று ப்ராஜெக்டும் செஞ்சுருக்காங்க. தமிழகத்தில் ஆசிரியர் போராட்ட வரலாறு மிக மிக பெருசுங்க. திராவிடன் மூமெண்ட் காலத்திலிருந்தே கல்வி மற்றும் ஆசிரியர் நலன் அரசியல் விவாதங்களில் முக்கிய இடம் பெற்றிருக்கு. ஒரு காலத்தில் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் கல்வி விரிவாக்கம் அண்ட் ஆல்சோ அரசு பள்ளி வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதுக்கு பின்னாடி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் பல ரெக்ரூட்மெண்ட் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீஃபார்ம்ஸ் நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி மு க ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கே அரசும் கல்வியை வெல்ஃபேர் கவர்னன்ஸ் மாடலின் முக்கிய பகுதியாக ப்ரொஜெக்ட் செஞ்சுருக்கு. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம் போன்ற பல திட்டங்கள் மாணவர்களை ஹையர் எஜுகேஷனுக்கு இழுத்து சென்றிருக்கு. ஆனால் இந்த சேலரி டிஸ்பாரிட்டி இஷ்யூ மட்டும் முழுமையாக தீர்க்கப்படவில்லைங்க. ஸோ இந்த தீர்க்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஆசிரியர் சங்கங்களிடம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் ஆசிரியர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆட்சிக்கு வந்தால் தீர்வு காணப்படும் அப்படின்ட்டு உறுதியளித்தாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மீண்டும் அந்த பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நடைமுறை தீர்வு வராததால் பல ஆசிரியர்கள் கடும் ஏமாற்றத்தோடு தானே இருக்காங்க. இந்த 16 ஆண்டுகளில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. ஹங்கர் ஸ்ட்ரைக்கு, பிளாக் பேட்ஜ் ப்ரோட்டஸ்ட்டு, ஹியூமன் செயின், சென்னை சீஜ் ப்ரோட்டஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெமான்ஸ்ட்ரேஷன் என பல கட்டங்களாக போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா சஸ்பென்ஸை கூட சந்திச்சிருக்காங்க. சில பேருக்கு சேலரி டிடக்ஷன் நடந்திருக்கு. சில பேர் டெப்ரெஷன் மற்றும் ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ் காரணமாக குடும்ப பிரச்சனைகளில் சிக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஆசிரியர் சங்கங்கள்கிட்ட நமக்கு கிடைச்சிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன். இதோட கேஸ் ஸ்டடி பார்த்திங்கன்னா மிகவும் பேசப்பட்ட விஷயம் என்னென்னா, ஒரே ஸ்டாஃப் ரூமில் உட்காரும் 2 ஆசிரியர்களின் வாழ்க்கை அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் முற்றிலும் வேறுபட்டதாக மாறியிருக்கு. ஒரு வீட்டுக்கு கடனை மேனேஜ் செய்ய முடிகிறது, இன்னொருத்தர்னால குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸு கூட டைமில் கட் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ சில ஃபீமேல் டீச்சர்ஸ் நாங்கள் ஃபுல் டைம் டீச்சரு, ஃபுல் டைம் மதர், ஆனாலும் சேலரி டிஸ்பாரிட்டி காரணமாக பேசிக் சேவிங்ஸ் கூட எங்களால் செய்ய முடியல அப்படின்ட்டு பல இன்டர்வியூஸில் வேதனையை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா 2009 பணியில் சேர்ந்த சில ஆசிரியர்கள் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு சென்றும் தீர்வு கிடைக்காம ஓய்வு பெற்று விட்டதாக சங்கங்கள் கூறுது. இது எமோஷனல் டைமென்ஷனை மேலும் அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போது விஜய் அரசு மீது ஆசிரியர்கள் ஏன் நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் முக்கியம். டிவிகே தனது ஆரம்ப அரசியல் இமேஜை லிசனிங் கவர்மெண்ட் என்ற நரேட்டிவ் மூலம் கட்டி எழுப்ப முயற்சிக்கிறது என்று அனாலிஸ்ட் கூறுறாங்க. மகளிர் உரிமை தொகை, மாணவர் உதவித்தொகை தொடர்ச்சி, டாஸ்மாக் ரெஸ்ட்ரிக்ஷன், வெல்ஃபேர் கண்டினியூட்டி போன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகு இப்போது ஆசிரியர் சேலரி இஷ்யூவில் பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்தா மிடில் கிளாஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஓட்டர்ஸ் மத்தியில் பெரும் குட்வில் உருவாக்கக்கூடும் அப்படின்ட்டு பார்க்கப்படுது. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இதில் 2 விஷயம் முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. ஒன்று, சினிமா பார்ட்டி மட்டும் இல்லை, கவர்னன்ஸ் ஓரியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற இமேஜை உருவாகும். 2வது, எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் மற்றும் அரசு ஊழியர்கள் மத்தியில் ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஆனால் இதே நேரத்தில் பொருளாதார சவால்களும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஈக்குவல் பே இம்ப்ளிமெண்டேஷன் நடந்தால் அரசு மீது கூடுதல் ஃபினான்சியல் பர்டன் உருவாகும். ஸோ ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட் இதெல்லாம் சொல்கிறாங்க. சேலரி ரிவிஷனு, அரியர்ஸு, பென்ஷனு, இம்ப்ளிகேஷன், ஃபியூச்சர் ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இவை அனைத்தும் பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸைஸ்னே சொல்லலாம். அதனால தான் முந்தைய அரசுகள் முழுமையாக முடிவெடுக்க தயங்கியதாக சிலர் கூறுறாங்க. ஆனால் ஆசிரியர் சங்கங்கள் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் ஒன்றை முன்வைக்கிறாங்க. நியாயத்தை செலவாக பார்க்கக்கூடாது என்பதே அது. ஒரு வேலையை செய்யும் ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் கொடுப்பது லக்ஸுரி இல்லை, அது கான்ஸ்டிடியூஷனல் ஃபேர்னஸ் என்று அவர்கள் கூறுறாங்க. ஸோ இந்த விவகாரம் தற்போது சமூக ஊடகங்களிலும் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு. ஸோ பல பேர் ஒரு நல்ல ஆசிரியர் தான் ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்குறாங்க, அவங்களுடைய டிக்னிட்டியை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று பதிவிட்டிருக்காங்க. ஸோ நிஜமாலும் இது விஜய் கொண்டு வந்தார் அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயமாக தான் நான் பார்க்கப்படுது. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.